ராணிப்பேட்டை அருகே கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழும் மனைவியை வீட்டிற்கு அனுப்பாததை ஏன் என கேட்டு மாமியாரிடம் வாக்குவாதம். எதிர்த்து பேசிய ஆத்திரத்தில் விரட்டி கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூர மருமகன். சென்னையில் சவரனுக்கு 1560 ரூபாய் குறைந்து 68,880 ரூபாய்க்கு சென்ற ஆபரண தங்கத்தின் விற்பனை விலை 1 கிராம் 195 குறைந்து 8,610 ரூபாய்க்கு விற்பனை. மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க ஆளுநருக்கு காலவரம்பு நிர்ணயிக்க முடியுமா? உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உதகை தாவரவியல் பூங்காவின் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 10 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு உருவங்களில் அமைக்கப்பட்டுள்ள அலங்காரத்தை கண்டு களித்து உற்சாகம். மலர் கண்காட்சிக்கு செல்லும் வழியெங்கும் முதலமைச்சரை காண திரண்டிருந்த மக்கள். குழந்தைகளை தூக்கி கொஞ்சியும் இனிப்பு கொடுத்தும் முதலமைச்சர் மகிழ்ச்சி. கனியாமூர் கலவர வழக்கில் 360 பேர் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர். 615 பேருக்கு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் 360 பேர் வந்திருப்பதால் பலத்த பாதுகாப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மதுபோதையில் மருத்துவம் பார்த்ததாக புகார். கண்ணன் என்ற மருத்துவரை சக மருத்துவர்கள் வெளியேற்றியதால் பரபரப்பு. பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, நாங்க வாங்கிட்டு போறோம், அவ்வளவுதான். ஏன்னா எங்களுக்கு வெளியில பார்க்க வசதி இல்ல. கவர்மெண்ட் இதுக்கு சரியான தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு கவர்மெண்ட்டை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் கரூர், பரமத்தி, வேலூர் உள்ளிட்ட 12 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவு. அதிகபட்சமாக ஈரோட்டில் 106 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவையில் 3 வயது சிறுவனுக்கு செயற்கை கால் பொருத்தம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிறுவனுக்கு புது வாழ்வு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே இரவில் 3 பேரை தேடி சென்று கொலை செய்த நபர். மனைவியை கொல்லும் முயற்சியில் வெறிச்செயலில் ஈடுபட்டவர் கைது. காசாவில் மருத்துவமனை, அகதிகள் உள்ளிட்ட இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 84 பேர் உயிரிழப்பு. இத்தாலி ஓபன் கால் இறுதியில் உலகின் முதல்நிலை வீராங்கனை சபலென்கா அதிர்ச்சி தோல்வி. சீனாவின் கின்வின் ஜிங் அரையிறுதிக்கு முன்னேற்றம். வரும் 24ஆம் தேதி நடக்கிறது கமல்ஹாசனின் தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழா. ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.